Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான இட்லி தோசை பணியாரம். இதுக்கு எல்லாமே தொட்டுக்கிட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு தக்காளி குருமா ஒன்று வைக்கலாம். இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும், நல்ல ஈஸியாவும் இருக்கும். இந்த குருமா எப்படி நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இந்த தக்காளி குருமா வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. போட்டுட்டு இதில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் போட்டுடலாம். 7 பல்லு பூண்டு இதையும் போட்டுருவோம். இதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பையும் போடலாம். இப்போ வந்து ஆறுன உடனே நல்லா மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி குருமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கல்பாசி பாருங்கள், ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். இப்போ 3 கிராம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம தக்காளி குருமா வச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வேக வச்சு உரிச்சது தான். நான் குக்கரில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தேன். அதனால் வந்து ரொம்ப குழப்பலான்லாம் ஆகலை, நல்ல கல் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். குழம்பு மிளகாய் தூளே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்குங்க. இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்குங்க, கீரை வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இது பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எல்லா விழுதையுமே இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியை இந்த மிக்சியில் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், இது 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தக்காளி குருமா ஒன்று வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவிட்டு போடுங்க, வெள்ளையாக இருக்க பகுதியை மட்டும். அப்போ தேங்காய் சட்னி வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக தேங்காய் சட்னி பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் தேங்காய் சட்னி நல்லா இருக்காது.
இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புளியங்கொட்டையில் அரை புளியங்கொட்டை சைஸுக்கு புளி கூட போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கெலாம் எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே நீங்கள் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் சாதத்துக்கு துவையல் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜம்மன் இருக்கும். வாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்கள், கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து நெஞ்சு கரிப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த நெஞ்சு கரிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், கருக விட்டுறாமல் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி எல்லா பக்கமும் அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி குருமா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி குருமா நல்ல உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்ல ஜம்முன்னு செஞ்சாச்சு. இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான சுவையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது பாருங்கள், இதே மாதிரி தேங்காய் சட்னியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே இருந்ததுன்னா போதும். பசங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குருமா, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, சும்மா சூப்பரான டிஃபனுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.